கட உபநிஷதம் பகுதி 11. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்தருளிய ரிஷி முனிவர்களுக்கும் அதை எளிமையாக்கி தந்த சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்துக்குள் நுழைவோம். பிறவி என்பது எவ்வாறு ஒரு மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்கிறது என்பதை பற்றி இந்த 6வது ஸ்லோகம் நமக்கு கூறுகிறது. 6வது ஸ்லோகம்: குறுக்கு வழியில் செல்கின்ற பணத்தாசையால் அறிவிழந்த மனப்பக்குவமற்றவர்களுக்கு மறு உலக உண்மைகள் புரிவதில்லை. இந்த உலகம்தான் எல்லாம், வேறு எதுவும் கிடையாது என்று கருதுகின்ற அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னை அடைகிறார்கள். ஸ்லோகத்துக்கான விளக்கம்: குறுக்கு வழிகளை நாடுபவர்கள் மீண்டும் மீண்டும் மரணதேவனிடம் செல்கிறார்கள். அதாவது பிறப்பு இறப்பு சுழலில் உழல்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த கதியை அடைவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு உண்மை புரியவில்லை. உலகமும் அது தருகின்ற சுகங்களும் தான் எல்லாம், அவற்றை அனுபவிப்பதே லட்சியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அக வளர்ச்சி, உயர் லட்சியம் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மரத்தால் செய்யப்பட்ட யானை சிலை ஒன்று உள்ளது. குழந்தை அதை பார்க்கும்போது யானை என்று பயப்படுகிறது. அங்கே அது மரத்தை காணவில்லை. மன வளர்ச்சி பெற்ற ஒருவன் அந்த சிலையை காணும்போது அவன் பயப்படுவதில்லை. ஏனெனில் அங்கே அவன் யானையை காண்பதில்லை, மரபொம்மையை காண்கிறான். அதுபோலத்தான் இந்த உலகமும் சுகபோகங்களும் காமமும் பணத்தாசையும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தும் வரை உயர் லட்சியங்களோ அக உலகமோ எதுவும் நம் சிந்தனையில் வருவதில்லை. அக வளர்ச்சி பெற்று உயர் லட்சியங்களை ஏற்று இறைநிலையை அடையும் வரை பிறவிச் சுழலிலிருந்து விடுபட முடியாது என்கிறது இந்த மந்திரம். அடுத்ததாக 7வது ஸ்லோகம். இதில் யாருக்கு உயர் உண்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி கூறுகிறது. ஸ்லோகம்: எதை பற்றி பலரால் கேட்க முடியவில்லையோ, கேட்டும் பலரால் எதனை அறிய முடியவில்லையோ, அந்த ஆன்மாவை பற்றி உபதேசிப்பவரும் அபூர்வம், கேட்பவரும் அபூர்வம். அத்தகைய அபூர்வமான ஒருவரை பின்பற்றி அதனை அறிபவரும் அபூர்வம். ஸ்லோகத்துக்கான விளக்கம்: ஆன்மா, ஆன்மீகம், கடவுள், அகவளர்ச்சி, உணர்வு போன்ற உயர் உண்மைகளை பற்றி கேட்கும் வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் நாம் உயர் உண்மைகளை உணர்வதற்கான தகுதி பெறும்போது, நமது மனம் அதற்கான பக்குவம் பெறும்போது அந்த உண்மைகளை உபதேசிப்பவர் வந்து சேருவார் என்பதும் உண்மை. வயல் தயாரானதும் விதை வந்து சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் அறிய இயலா நியதியாகும். நாம் எவ்வளவோ விரும்பியும் நமக்கு உண்மை இன்னும் கிடைக்கவில்லை என்று நாம் அங்காளாய்த்து கொள்ளும்போது, நமது முதல் கடமை நம்முடைய உள்ளத்தையே ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே நாம் உண்மையை விரும்புகிறோமா என்று கண்டுபிடிப்பது தான். பெரும்பாலானோர் விஷயத்தில் நாம் இன்னும் தகுதி பெறவில்லை, நமக்கு உண்மையான ஆன்மீக தாகம் இன்னும் ஏற்படவில்லை என்பதையே காண்போம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தகுதியான ஒருவர் வந்து அவரிடம் உபதேசம் பெற்றாலும் நமது நம்பிக்கை திடமாக இல்லாவிட்டால் பயனில்லை. என்னால் உயர் உண்மைகளை அடைய முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இவரால் எனக்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இந்த வழி என்னை என் லட்சியத்திற்கு எடுத்துச் செல்லும் என்ற நம்பிக்கை வேண்டும். இவற்றுள் ஒன்று ஊசலாடினாலும் நமது முன்னேற்றம் தடைபடும். எனவேதான் தகுதி வாய்ந்த குருவும் அபூர்வம், தகுதி வாய்ந்த சீடனும் அபூர்வம் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர் அற்புதமானவராக இருக்க வேண்டும், கேட்பவரும் அப்படியே இருக்க வேண்டும். இருவரும் சிறப்பான அசாதாரணமானவர்களாக இருக்கும்போது மட்டுமே மிகச்சிறந்த ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் ஏற்படாது. இவர்களே உண்மையான குருமார்கள், இவர்களே உண்மையான சீடர்கள். இவர்களோடு ஒப்பிடும்போது மற்றவர்கள் ஆன்மீகத்தோடு விளையாடுகிறார்கள், தங்கள் அறிவாற்றலுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், தங்கள் ஆர்வத்தை சிறிது தீர்த்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இன்னும் வெளி விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று விளக்குகிறார் சுவாமி விவேகானந்தர்.
8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஆன்மா எப்படிப்பட்டது, ஆன்மாவை வீண் வாதங்களால் அறிவு கொண்டு அறிய முடியுமா என்பதை பற்றி விளக்குகிறது. ஸ்லோகம். உலகில் மனிதர்கள் கூறும் வழிகளால் இந்த ஆன்மாவை அறிய முடியாது. ஏனெனில் அவர்கள் பலவிதமாக கூறுகின்றனர். அனுபூதி பெற்றவனின் உபதேசங்களை பின்பற்றினால் குழப்பமில்லை. இந்த ஆன்மா அணுவை விட நுண்ணியது, எனவே வாதங்களுக்கு அப்பாற்பட்டது. சுலோகத்திற்கான விளக்கம். ஆன்மா அனுபவத்திற்கு உரியது, ஆராய்ச்சிக்கோ வாதங்களுக்கோ உரியது அல்ல. கடலை நேரில் காணாத ஒருவனுக்கு எவ்வளவு விளக்கினாலும் அவனால் கடலை புரிந்து கொள்ள முடியாது. அதுபோலவே ஆன்மாவையும் விளக்கங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மா என்ற ஒன்று உண்டு, அது பெரியது, அது சிறியது என்றெல்லாம் பல விளக்கங்களை நூல்களில் காண முடியும். அவற்றை படித்துவிட்டு விளக்க முயன்றால் அது சரியான விளக்கமாக அமையாது. அந்த விளக்கத்தை கேட்டு அதை பின்பற்ற முயற்சிப்பவனும் படுகுழியில் வீழ்வான். ஆனால் ஆன்மாவை அனுபூதியில் அறிந்தவன் சரியான வழியை காட்டுவான். அந்த வழியில் செல்பவனும் அதை அடைவான். 9வது ஸ்லோகம். தலைப்பு நசிகேதனின் மன உறுதி. இந்த பதிவின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.